இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஆண்மை மருத்துவத்திற்காக 2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்காங்க ஒரு பாத்திரத்தில். ஒரு 5 செம்பருத்தி பூ எடுத்துருக்கிறோம். இதை அப்படியே சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. பாதிக்கு பாதி சுண்ட காய்ச்சி எடுத்துக்கலாம். அதாவது இந்த செம்பருத்தி பூனுடைய அந்த மகரந்த சேர்க்கை காம்பு பார்த்தீங்கன்னா தங்க பஸ்பத்திற்கு இணையான ஒன்று அப்படின்னு சொல்லி சித்தர்களுடைய குறிப்பிலேயே இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நன்மைகள் அதிகம். ஆண்களுக்கு நரம்பு தளர்ச்சி பிரச்சனையை முழுமையா சரியாக்கும். பயங்கரமான ஈடுபாட்டை தரக்கூடியது. தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஆண்மை மருத்துவ குறிப்புகள் உடனுக்குடனே நீங்க பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்காங்க. அதாவது செம்பருத்தி பூ 5 பூ எடுத்துக்காங்க. இதை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சுன்னா அந்த தண்ணியே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ல வந்துடும். இந்த தண்ணியை டெய்லியும் காலை வெறு வயிற்றுல 1 டம்ளர் குடிச்சிங்கன்னா ரத்த சோக பிரச்சனை இருக்காதுங்க. உடல் நல்ல சுறுசுறுப்பா இருக்கும். அன்னைக்கு முழுவதுமே நல்ல சுறுசுறுப்பா இருப்பீங்க. நம்ம இளமை உணர்வை ரொம்ப அதிகரிக்கக்கூடியது. நரம்பு தளர்ச்சி பிரச்சனை சரியானாலே ஒட்டுமொத்த உடலுமே சரியான மாதிரி தான். எல்லா நோய்க்கும் ஒரு அருமருந்தா இது விளங்குது. இது நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இதை வடிகட்டி எடுத்துக்காங்க. 1 டம்ளர் வந்திருக்கு. இதுல ஒரு அரை லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்காங்க. பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அந்த பூவினுடைய கலருக்கு இந்த தண்ணி வந்துடும். அதுக்கப்புறம் இதில் நாட்டு சர்க்கரையோ தேனோ சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க. எலுமிச்சம்பழம் சேர்த்து கொஞ்ச நேரத்திலேயே இதனுடைய நிறம் மாறிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். இப்படி சாப்பிட ஆண்களுக்கு பயங்கரமான உணர்ச்சியை தரக்கூடியது. நரம்பு தளர்ச்சி பிரச்சனையும் சரியாக்கும். அதனால கண்டிப்பாக சாப்பிடுங்க எல்லாருமே.